ரொம்ப நாள் கழிச்சு சுமார் 1 eternity later ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வீடியோ. என்னடா இத்தனை நாள் எங்கே போனேன் அப்படின்னு கேட்பீங்க. அதுன்னு சொல்கிறேன். என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலான்ட்டு கடினமாக உழைச்சேன், கஷ்டப்பட்டு உழைச்சேன், உண்மையாக உழைச்சேன். ஆனால் அது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டலாம். அடி வாங்கினேன், கஷ்டப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். இதில் எல்லாமே கடந்து எனக்கு மிஞ்சினது வெறும் வலி. மாட்டேன். அதனால் அதெல்லாம் மறந்து மறுபடியும் கடந்து யூடியூபோட வீடியோஸ் போடலான்னு ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் இனிமேல் கண்டினியூஸாக போடுவேன். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரீச் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்னா, வாழ்க்கையில் தத்துவம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் வெற்றி ஒன்று வரணும்னா அது தானாக வரணும், இல்லைனா அதுக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்கணும். ரெண்டுமே நம்மகிட்ட இல்லை. அதனால் எதுவுமே நமக்கு அமையாது. நமக்கு பிடிச்சதை நம்ம பாட்டு பண்ணிட்டு போவோம். எது வருதோ அதை எடுத்துப்போம். அவ்வளோ எல்லாமே கடந்து எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சது கடைசியில் நான் தான் முடியும். ஸோ வாங்க மறுபடியும் ஹரி ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னு ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. மஞ்சுமல் பாய்ஸ் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி குழி தோண்டி புதைக்க போகிற கண்டென்ட் எக்ஸ் தளத்தில். அந்த கண்டென்ட் நம்ம எடுத்து குளிச்சு கை தூக்கி இடுப்பில் கயிறெல்லாம் மாட்டி சுபாஷ் மற்றும் அவங்க நண்பர்களை நம்ம மீட்டெடுப்போமா. என்னடா இவன் ஏதோ பேசாமல் எங்கெங்கேயோ போகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. கேப் விழுந்துருச்சா ஒரு வருஷம். ஸோ என் லைஃப்பில் என்னென்ன ஆச்சு அது உங்கள்கிட்ட சொல்லிட்டுன்னு தோணுச்சு. அப்படியே அதனால தான் இந்த டைம் எடுத்துக்கிட்டேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க, சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்ட. இப்போ நிஜமான ரிவ்யூக்குள்ளே போகலாம். படம் பார்த்துருங்க, நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் அருமையாகவே இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை இல்லைங்கன்னா படத்தில் கவலைப்படாதீங்க, என்கிட்ட தான். ஒரு நல்ல இலை தேட்டரில் போய் மாட்டிக்கிட்டுங்க. அது அவங்க பிரச்சனையா, இல்லை அந்த தேட்டர் பிரச்சனையா, இல்லை அந்த எலைட் ஆடியன்ஸ் பிரச்சனையா, இல்லை பேராக கப்பிள்ஸாக வந்தவங்க பிரச்சனையா, எப்படின்னு தெரில. ஆனால் கேரளாவில் பார்த்த படம் ட்ரிவாண்ட்ரமில் அது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை சத்தியமாக. ஏன்னா எங்கள் வீட்டில் 43 இன்ச்சில் டிவி இருக்குங்க. நான் தேட்டருக்கு போகிறேன் எதுக்கு? நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பிரம்மாண்டமாக ஒரு படம் பார்க்கணும். ஆனால் நான் எதில் தெரியுமா பார்த்தேன்? 55 இன்ச் டிவி ஸ்க்ரீன் சைஸ். ஏண்டா போகணுன்னு ஆயிடுச்சு. காசு கொடுத்து புக் பண்ணிட்டேன், கேன்சலும் பண்ண முடியாது. வந்துட்டோம், முடிச்சுட்டு போவோம். 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன் இந்த படம் பார்க்க. சரி விடுங்க, என் சோகம் என்னோட போயிட்டு போகுது. இந்த படத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. ஒன்று நட்பு, மொத்தமாகவே நட்பு. அதில் ஒரு பகுதி வந்துட்டு நட்பு, ஃப்ரெண்ட்ஸு, ஜாலி, சரக்கு அடிக்கிறது, அப்படி இப்படின்னு ஒரு கேஷுவல் லைஃப். ரெண்டாம் பாதி வந்துட்டு அப்படியே அருமையாக சீட்டோட நுனியில் உட்கார வச்சு அடுத்து என்னன்னு நம்மளை பரபரப்பாக கொண்டு போகிற படம். அதனால தான் சொன்னேன் அருமையாக இருந்துச்சு. நம்ம சுபாஷ் வந்துட்டு ஒரு ஃபாலிங் ஷாட் இருக்குங்க. அதை எப்படி எடுத்திருப்பாங்க? மெய்யாலுமே சொல்கிறேன், மெய்யாலுமே அந்த ஷாட்டை எப்படி எடுத்துப்பாங்க சத்தியமாக தெரியலங்க. அதை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் எனக்கே குழஞ்சிருச்சுங்க. என்னடா சுபாஷ் எப்படி விழுந்தான்னு நான் சொல்கிறேன். ஒரு குழி உள்ளே விழணும் இதுதான். ஆனால் அது நேராக இருந்தால் பரவாயில்ல, நேராக இருக்கவே இருக்காது. இப்படி ஜிக் ஜாக் நடுவில் எல்லாம் பாரு. அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி டச் ஆகி போயிட்டு அந்த பாடி விழுறது, அந்த விஷுவலாக காட்டுறது, அப்புறம் அந்த பாடி அடி வாங்குற சத்தம் அந்த பாறையில் பட்டு அதெல்லாம் கறக்கு முறுக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். ஸோ நம்ம சுபாஷ் நம்ம துவாக்கியில் உண்டான் கீழே விழுந்து ஒரு பாறை இப்படி இருக்குங்க. அதில் இப்படி தொகுறாங்க. பாதி உடம்பு பாதி கால் இப்படி இருக்குது. இப்படி தான் ஸ்டாண்டிங்காக தான் இருக்கான். ஸோ வந்துட்டு அதை பார்க்கும்போது நம்மலாம் இந்த மாதிரி மாட்டிடக்கூடாது. எங்கேயா வெளியிடத்துக்கு போகும்போது கையும் காலும் இன்னும் வேறையும் மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டு கம்னு இருக்கும். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பார்ப்போம். அந்த ஊர் லோக்கல்ஸ் சுபாஷ் அவர் விழுந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க கார்டு, அப்புறம் லோக்கல்ஸ் ஒரு 2 பேர், அப்புறம் போலீஸு எல்லாரும் வந்தாப்பா முடிஞ்சுதுப்பா, சொல்லி முடிஞ்சுது, ஷட்டரை சாத்திட்டு கிளம்புப்பா அப்படியே சொல்லிட்டாங்க. யாச்சும் போச்சு, என்னடா ஒரு கீழே குழி உள்ள கிடந்திருக்கா, அட்லீஸ்ட் பாடியை வச்சு இருக்கணுமே, ஏன்னா இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு இருந்துச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த குழி இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் உளுந்தவன் தான் பார்த்தா கரெக்டாக அவன் நேரம் செம்ம மழை, குழி உள்ள தண்ணி ஏறுது. என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸு
அவனுக்கு ஒரு அணை மாதிரி ஒவ்வொருத்தர் அங்கே இங்கே படுத்து அங்கங்கன்னு ஒவ்வொரு இடத்தையும் அடைச்சி தண்ணி வர பாதையை நிறுத்துறாங்க. ஆனால் நியாயமாக நமக்கே தெரியும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி போகணும்னு இருந்தால் போய் தான் ஆகும். அது போயிட்டு தான் இருக்கான். அந்த நண்பனை காப்பாற்றுறதுக்காக அவங்க முயற்சி இருக்குல்ல, என்ன பண்ணாங்க? அதுதாங்க மனுஷனோட ஹியூமனிட்டி. When things are going really bad for you, കുറച്ച് നല്ല കൂട്ടുകാർ ജീവിതത്തിലുണ്ടെങ്കിൽ എല്ലാം ഓക്കെ ആയിരിക്കും. That's all I want. முக்கியமாக சொல்ல போனால் இந்த படத்தில் ஆரம்பத்தில் டைட்டில் கார்டில் பாட்டு, பழனி மலை அடிவாரத்தில் வந்துட்டு கோயில் கீழே வந்துட்டு கேசட்டு, பல கேசட்டு, அதுக்கப்புறம் மியூசிக்கு, அதுக்கப்புறம் கேவு. இந்த குணா அந்த கேவு தாங்க. அந்த கேவை கொகையை காமிச்சிருக்காங்க. அவ்வளோ அருமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் சேட்டன்ஸ் இங்கே தாங்க பெரிய சம்பவக்காரன் ஆகிட்டாங்க. ஏன்னா எது செட்டு எது ரியலு ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. ஒன்றுக்கு ஒருத்தர் சலைச்சவன் கிடையாதுங்க. ரீசெண்டாக விபியில் வந்துட்டு சூரிய அவரோட சம்பளம் வந்து 8 கோடி அப்படின்னு சொன்னாங்க. 8 கோடி ரூபா சுமாராக சொல்கிறாங்க. மலையாளத்தில் ஒரு 4 கோடி ரூபா அதில் பாதி இருந்தாலே ஒரு அழகான அருமையான படத்தை எடுத்தே முடிச்சுடுவாங்க நம்ம சேட்டன்ஸ். அந்த அளவுக்கு திறமைசாலிங்க. ஒரு சின்ன சின்ன ஹை பாயிண்ட்ஸுக்கும் ஒரு சீன் இருக்குது. அப்படி தூக்கிட்டு ஒரு சீன்லாம் யாரை தூக்கிட்டு வரா நான் சொல்லுவேன், ஸ்மைலர். சரி, ஓகே. அந்த சீன் அவ்வளோ அருமையான சீனுங்க, அவ்வளோ ஹை. ஆனால் எல்லோரும் பார்த்து ட்விட்டரில் எல்லாமே இந்த ரிவ்யூவு, அந்த கொகை சீனு அதை பற்றி எல்லாமே, அப்புறம் சின்ன சின்ன ஹை பாயிண்ட்ஸை பற்றிலாம் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு கம்மியாச்சு. ரொம்ப சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் அந்த சீனோட ஹை பாயிண்ட் கொஞ்சம் எனக்கு கம்மியாச்சு. அதுவும் நான் இந்த தேட்டரில் சொல்லவே வேணாம். ஆடியன்ஸ் அருமையான ஆடியன்ஸ். இதுவே நம்ம ஊர்லாம் அது அந்த சீன்லாம் கரப்போஷன் எழுப்பி விசில் அடித்து அது சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்துட்டு ஆடியன்ஸே ஒரு மாதிரி இருக்காங்க, தேட்டரும் ஒரு லெவலில் இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி மக்காஸ், படத்தை பாருங்கள், பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள். முக்கியமாக என்ன மாதிரி லூசுத்தமாக 55 இன்ச்சில் பார்த்து தொலைக்காதீங்க, அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அண்ட் முக்கியமாக யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டு ட்ரிப்பு போயிருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு கான்செப்டுக்காகவே எல்லாருக்கும் படம் பிடிக்கும். ஆனால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியும், இந்த படத்தை நீங்கள் எப்படி எந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இந்த மாதிரி படத்தெல்லாம் ஒரு நல்ல அழகான படத்தெல்லாம் முக்கியமாக அதை நான் சொல்கிறேன். ஒரு தேட்டர்னா மேக்ஸிமம் அது சிங்கிள் ஸ்க்ரீனோ இல்லை மல்டிப்ளெக்ஸோ RGB லேசர் வித் 4K டால்பி அட்டாமஸ் இருக்குதா, இதை பாருங்கள். இருந்துச்சா தயவு செஞ்சு யோசிக்காமல் அங்கே சீட்டை புக் பண்ணுங்க, போங்க. முக்கியமாக அவங்க சூப்பராக எடுத்துருக்கு. சவுண்டு எல்லா தேட்டர்லையும் சும்மா போடுவாங்க, டால்பி வந்துடும், இப்படி இருந்து இப்படி சவுண்ட் வரும், இப்படி இருந்து இப்படி சவுண்ட் வரும்னு. ஆனால் நீங்கள் அங்கே ஃபீல் பண்ணுங்கள் 4K டால்பி அட்டாமஸில் அந்த சவுண்ட் அவ்வளோ ரியலாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதனால் படத்தை தேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக உங்கள் அட்டியை கூட்டிகிட்டு போங்க. இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு.